முடிஞ்சிருச்சு. பாத்தீங்கன்னா வீட்டுக்கு மேட்டு எல்லாமே ஆயில் அடிச்சு அடிச்சு கிடக்கறனால இது ரொம்ப அப்படியே இதே மாதிரி எங்களுக்கு ரொம்ப பரண்டை இப்போதான் க்ளீன் பண்ணி முடிச்சேன். மணி இப்போ 10:43. ஆனால் தேரி என்ன பிரயோஜனம், தூங்கிக்கிட்டே கிடக்குது, வீட்டுக்குள்ளேயே கிடக்குது. பொம்பளை புள்ள மாதிரி. இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான விளாக்னு சொல்லிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்த முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பட்டு அழகான பாத்துக்கோங்க. இப்ப என்ன வீடியோனா, நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஆடி 1 பிறக்குது. நான் இன்னைக்கு வீடு வாசலாம் கழுவிட்டேன். இன்னைக்கு வந்து சடோனும் நம்ம வீட்டுல. நான் காலையில நாளைக்கு தான் வீட்டுக்குள்ள விழுந்தேன். அது இயற்கையா பார்த்து நீ நாளைக்கு வெள்ளிக்கிழமை மற்ற வேலையை பாரு, இன்னைக்கே வீடு கழுவிருந்தேன். நான் ஆரோ போட்டுட்டு இருந்தேன். தண்ணி ஃபுல்லா கிச்சன் ஃபுல்லா தண்ணி. அப்புறம் சரி பக்கெட்டும் நிறைஞ்சு போய் கிடந்துச்சு. நான் ஆரோ தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண முடியாது, குடிச்சு பாத்ரூம் யூஸ் பண்ணிப்பேன். அதனால வந்து என்ன எடுத்துன்னா காலையில வீடெல்லாம் கழுவி விட்டு சோறாக்கி சாப்பிடலாம். நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் வருமா? அப்பெல்லாம் இல்லையே, நாளைக்கு ஈவினிங் பண்றது நாளைக்கு ஈவினிங் போடுறது. ஒண்ணும் இல்ல, நான் அப்படியே சொல்லி ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. நம்ம சேனல்ல வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஃபுல்லா சப்ஸ்கிரைபர் குறைஞ்சிட்டு, வாட்சிங் ஒரு கம்மியாயிடுச்சு. நானும் அம்மாக்கு 200K அடிக்கும், அதை சாக்கு வச்சு ட்ரீட் கேட்கலான்னு பார்த்தா அது அடிக்கவே மாட்டேங்குது. அதனால வந்து இப்ப அப்படியே நம்ம திருப்பூர் போலான்ட்டு. இப்ப திருப்பூர் போயிட்டு நாளைக்கு வைக்கிறதுக்கு பூ நீ காலைல காமிச்செல்லாம் அந்த கொண்டையோட வர அங்க வந்து என் ட்ரெஸ் பாத்தீங்களா? ஏன்னா இல்ல வெள்ள இங்க ஒரு இப்படியே தான் நான் ஊரை சுத்த போறேன். எங்க போறேன்? வண்டியிலே போறோம், வண்டியிலே வரோம், பஸ்லயே போறோம். போலாமா? என்னப்பா கிளம்பிட்டோம். இவங்களை தூக்கி போட்டு போல. இவங்களுக்கு பிளவுஸ் போட்டா கழுத்து அரிக்குது. உனது பிளவுஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு தம்பி கூப்பிட்டுச்சு. இந்தா என்ன பிளவுஸ் போனாதான் தெரியும் எது தைச்சிருக்காங்கன்னு. இங்கே உட்காந்துட்டு என்ன பிளவுஸ்னா நான் என்ன சிசிடிவி வச்சா பார்க்க முடியும்? தம்பியே அப்ப நாளைக்கு எனக்கு 2 சாரி. ஆமா, உன்னாலே மைக்கு குறை இருக்குது. நான் தம்பி பாப்பா அப்பா அவங்க ஃபுல்லா நாளை எவ்வளவு. அதான் பிள்ளைக்கு உடம்பு சில சோர்வா இருக்கான். மட்டும் இந்த புள்ள அன்ட்டு சோம்பேறி சுறுசுறுப்பி. எந்திரி எந்திரி. இப்படிதானா? மனசாட்சி இல்ல. சாவி என் தலை ஒழுங்கா இருக்கா? ஏமா என் தலையோட வந்தா நல்லா தாமா இருக்குது. சரி எடு. உனக்கு என்ன, நீதான் அழகி. என் செருப்பு அங்கதான் இருக்கு. பேசாம நான் வந்து மொட்டை அடிச்சுக்கலாமான்னு இருக்கேன். மொட்டை அடிச்சா வைரல் ஆகலாமா? மொட்டை அடிச்சுக்கலாமா? எந்திரிப்பா, கொரியர் போடுறது சாயங்காலம் வரணும். கொரியர்? ஓ ஆமா, நானும் எழுதணும். டெய்லியும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 9 மணி ஆயிடுதா, அதுக்கப்புறம் எழுதணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? எழுதுறேன், ஆனாலும் சரி போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. எல்லா போனும் எடுத்து போரு. காத்து பறக்கணும் பாப்பா. ஒரு டைம் தானே, எல்லா டைம் 100 இடத்துல அள்ளி போட்டு பொறுக்கிட்டு வந்துடுவா.
ரெடி ஜூட் 5 மணிக்குள்ள வீட்டில் இருக்கணும். ஏப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, சிலதான் ஆர்டர் கொடுக்கணும், கொடுத்துட்டு வந்தாச்சு. அப்படியே சரி டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு. காலையில சோறு திங்கல, அதனால ரொம்ப டயர்டா இருக்கு. டீ வந்துருச்சு, டீ குடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட், அப்புறமா இது ஒரு நாள் பார்த்துக்கலாம். நீ ஆறி குடிப்ப, சூடா குடிப்ப. எல்லா பர்ச்சேஸ் முடிஞ்சா? பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மேட்டு எல்லாமே ஆயில் அடிச்சு அடிச்சு கிடக்கறனால மேட் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் கொரியர் பேக் பண்ணுறதுக்கு டேப்பு, லோக்கலில் வாங்கினா ரேட் அதிகமாக இருக்குது, அதனால டேப்பு 3 இது வாங்கிக்கிட்டு, சிசர் ஆல்ரெடி நம்ம வீட்டில் 2 இருக்குது, ஆனாலும் இன்னொன்று வேணும்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி வாங்கியிருக்கேன். தக்காளி 15 கிலோ வேணும், தூக்கிட்டு வர முடியாதனால 10 கிலோ மட்டும், சாரி 5 கிலோ மட்டும் வாங்கிக்கிட்டேன். அப்படி வாங்க. முக்கியமான விஷயம் எங்க தலை ரொம்ப கேவலமா இருக்கும், மன்னிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 40 கட்டு பிரண்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இது வந்து நாளைக்கு டிஸ்பேச் பண்றதுக்கு, நாளைக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு மட்டும். ஏன் இப்போதைக்கு இவ்வளவுதான் கிடைச்சது? சொல்லி இருக்கிறேன் 2 நாள்ல கிடைக்கும்னு இருக்காங்க. கிடைச்ச வரைக்கும் எடுத்துட்டு வந்தாச்சு. ஃபுல்லாவே பிரண்டை தான், பார்த்துக்கோங்க, நல்ல இளம் பிரண்டை. அதுக்கப்புறம் நாளைக்கு ஆடி 1 இல்லையா, இந்த வீடியோ பார்க்கும்போது ஆடி 1, பசங்களுக்கெல்லாம் பூ கொட்டுறது, பூ வேணுங்கிறதுக்காக, எனக்கும் பூ வேணுங்கிறதுக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா 299 ரூபான்னு சொல்லிட்டு சென்னை சில்க்ஸ்ல எடுத்து 250. இது வந்து ரக்ஷுக்கு இந்த சாரீ. முந்தி இல்லை வேண்டா, முந்தி அதான் முந்தி. ரக்ஷுக்கு இந்த சாரீ 250க்கு எடுத்தோம். நிரு உன்னோடது எங்க? ஓட்டுக்கடல எடுத்தது 250. இது காட்டன் தான், மல்மல் காட்டனா ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஓட்டுக்கடல சென்னை சில்க்ஸ் எடுத்தது, சென்னை சில்க்ஸ்ல எடுத்தது. இது அவங்களுக்கு பிளவுஸ் தைச்சு வந்துருச்சு, 2 சீதம் பிளவுஸ் தைச்சு வந்துருச்சு. பிளவுஸ் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா தெரியும், என்னோட பிளவுஸ் தான் அந்த அக்கா இது பண்ணிருச்சு. உனக்கு வந்து ரவுண்டு கழுத்து, பாப்பாவுக்கு வந்து அந்த பிளவுஸ்ல என்ன கழுத்து அந்த கழுத்து, ஆனா ஃப்ரண்ட்ல வீ கழுத்து போட்டுருச்சு. ஓகே, இன்னொன்னு அங்க இதுல வண்டி நிக்கலமா? இல்ல, இது வந்து இன்னொரு பிளவுஸ். இது எப்பவும் தைக்கிற தம்பிட்ட கொடுத்துருந்தேன். அந்த அக்கா சாரி இவ்வளவு மெலிசா இருக்கு அப்படின்னு, அதனால இதோட எனக்கும் இதே இதுலயே தான், வேற கலரு ரக்ஷுக்கு. இது எனக்கு அவங்களோட ஸ்டிச்சஸ் பிடிச்சிருக்கு, ஏன்னு எனக்கு பர்ஃபெக்ட்டா பண்ணி கொடுக்குறாங்க. பார்த்தாலே பாருங்க, நாட்டுல கூட துணியில தான் வைக்கிறாங்க, ஆனா ஒர்க் கொடுத்து வைக்கிறாங்க, அது நல்லா இருக்கு. ஒர்க் இல்ல, அது சுருட்டி தைக்கிறாங்க. ஆனா எனக்கு என்னமோ ரேட்டு கூட எனக்கு தெரியும், ஏன்னா அது பொட்டிக்குங்கிற பட்சத்துல பர்ஃபெக்டா இருக்கு. இந்த சாரி எப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நகை எடுத்த சாரி, செம்ம சாஃப்டா இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு நீ நாளைக்கு கட்டினா நல்லா இருக்கும். இந்த பிளவுஸ் போட்டு பார்த்துட்டு ஃபால்ஸ் வைக்கல போல. ஃபால்ஸ் வைக்க சொன்னேன், ஏதோ வச்சிருக்காங்க பாரு. நான் கட்டிக்கலான்னு இந்த சாரி எடுத்தேன், அப்புறம் வந்து இதே கலர்ல வேற ஒரு சாரி எங்க அம்மா வாங்கிச்சு, அதனால நான் சரி இதை அவளுக்கு கொடுத்துட்டேன். நல்லா இருக்கும் இல்லையா, இந்த ஆக்சுவலா இது நல்லா இருக்கும், அதனால இதை எடுத்தாச்சு. நாளைக்கு கட்டுவாங்க, நல்லா சாஃப்டா இருக்கும். இதுல அப்புறம் நிருது பிளாக் சாரி, அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கு அந்த சாரி மட்டும். பிளவுஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன் சாரி அங்க? அம்மா நான் அது ஃபால்ஸ் அடிச்சிடறேன்னு சொல்லிட்டு அம்மா எடுத்துட்டு போயிட்டாங்க. இது ரொம்ப அப்படியே இதே மாதிரி எங்களுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சுதான். அதுதான் அந்த அக்கா கேக்குறாங்க, என்ன இவ்வளவு மெலிசா இருக்கு, இப்படி மடிஞ்சு எல்லாம் எடுத்தோம்னா அவ்வளவு சூப்பரா ஒரு, எனக்கு சத்தியமா சொல்றேன் இந்த சீலை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட இது மெட்டீரியல். இது எவ்வளவு கடை எடுத்தோம்? 450 தான் சம்திங், அந்த 500 எல்லாம் போகல, கம்மி தான் சம்திங். பார்த்துக்கோங்க, டெய்லி சாரி கட்டுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி சாரி எல்லாம் கட்டி காலேஜ் போறவங்க, ஸ்கூல் போறவங்களுக்குலாம் அவ்வளோ மனசு. எனக்கு உண்மையிலுமே இந்த சாரி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஆடி 1, போன வருஷம் தேங்காய் சுடல, இந்த வருஷம் சுடுறோமா என்னன்னு தெரியல, இருந்தாலும் எல்லாமே ரெடி பண்ணுவோம், முடிஞ்ச வரைக்கும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு தான். பார்த்துக்கோங்க எப்படி நிக்குதுன்ட்டு. அவ்வளோ 1 மினிட்ல இந்த சாரி எல்லாம் வேர் பண்ணிடலாம்.
அது இவன் குட்டி குட்டியா இதுல இன்னொன்னு எடுப்பான், இப்படி குட்டி குட்டியா எடுப்பான். நாளைக்கு பாப்பீங்க கெட்டடி வித் மீல அப்படியே மேடம் நாளைக்கு ஹீரோயினி மாதிரி. இந்த அப்பெல்லாம் வந்துட்டு ரோஜா, குஷ்பு, தேவயானி மேம் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சாரி கட்டிட்டு அப்படியே தமிழ் ஹீரோயினி மாதிரி வருவாங்களா, அந்த மாதிரி. தமிழ் ஹீரோயின் மாதிரி வருவாங்க. தமிழ் ஹீரோயின் ஆமா தமிழ் ஹீரோயின்ஸ் தான். இப்போ நான் வந்து என்னன்னா ஆமாண்டா, நான் நிறைய பேருக்கு பேரை மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் இப்போ வந்து பூ கட்டுறப்பா வரும்போது எனக்கு ஒரு சொம்பு தண்ணிப்பா. நீ கட்டு, நான் போய் கரெக்டா இருக்கான்னு போட்டு பாக்குறேன். அப்பா முருகா ஐயப்பா. அம்மா மண்டி பிடிச்சு போட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? வெள்ளம் முடியெல்லாம் புடுங்க போறேன். வெள்ளம் புடி புடுங்கிட்டு இருக்கீங்க. அப்பதான் இன்னும் கொஞ்சம் அதிகமா வரும். அதான் பாருமா. நான் புடிங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் ஆர்டர் எழுதி கொண்டிருக்கிறேன். நான் என்ன வைக்கணும்? வைங்க. எல்லாத்துக்கும் அம்மா தான் வச்சு விடுவாங்க, இன்னைக்கு அம்மாக்கு வச்சு விடுறாங்க. நான் எப்பவுமே அம்மாக்கு என்ன வைப்பேன். அம்மா இப்ப எனக்கு என்ன வச்சுடுறது எனக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் வச்சு விடுதா? என்ன வச்சு விடு. என்ன பண்றீங்க? இந்த பரண்டை இப்போதான் க்ளீன் பண்ணி முடித்தேன். மணி இப்போ 10:43. அடுத்து பூண்டு வேணும், நாளைக்கு சிக்கன் தூக்கல் பண்ணுறதுக்கு. இஞ்சி உரிச்சு வச்சாச்சு. பூண்டு வேணும், சரி அதான் அதையும் கொஞ்சம் உரிச்சு வச்சுட்டு காலையில் தான் அப்புறம் உனக்கு காலேஜ் அக்காவுக்கு லீவு தானே. ஆமாம், அதெல்லாம் காலையில் பார்த்துக்கலான்ட்டு. பூண்டு மொத்தமாக வாங்கினாலும் இந்த மாதிரி ஏமாற்றுவானுங்க எடுக்கிறாங்க. சரி இங்கே பார்த்து வீடியோ முடிச்சு விடு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மணி 10:45 ஆயிடுச்சு. அந்த பூண்டோட ஸ்மெல்லாம் அது. சரி நம்ம வந்துட்டு இதை மட்டும் உரிச்சு வச்சுட்டு போய் படுத்துக்கலாம். மீதி வேலையெல்லாம் காத்தாலைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு வேறு ஆடி 1. இத்தனை பேர் தேங்காய் சுடுவீங்க. நாளைக்கு நான் தேங்காய் சுடணும்னு ஆசாசியாக இருக்கேன். அந்த அளவுக்கு அது நிறைய பேத்துக்கு தெரியவே இல்லை தேங்காய் சுடுனாவா. இங்கே அதனால தான் குச்சி விற்கலையோ. இந்த சைடில் யாருக்குமே தெரியல தேங்காய் சுடுறதுன்னா என்னன்னு. ஆடி 1 இட்ஸ் அ நார்மல் டே, அவ்வளோதான். ஆனால் அதுக்கு ஸ்பெஷலாக இருக்கும். அப்படி தேங்காய் சுடுறதுன்னு காலையில் கீழே கட்டிடலாம். நான் பார்க்கல தாங்க, நாளைக்கு பல்லடத்தில் சுற்றி பார்க்கலாம்டா. ஏதாவது இருக்குதானு பார்ப்போம். இருந்துச்சுன்னா தேங்காய் 2 வாங்கிட்டு வந்து நவதானியெல்லாம் போட்டு ஊற வச்சிடலாம். இப்படி இல்லைன்னா சாயங்காலம் நம்ம வந்துட்டு எண்ணெய் பலகாரம் ஏதாவது சுட்டுட்டு கதவை அடிக்க போது பட்டுன்னு எண்ணெய் பலகாரம் சுட்டுட்டு நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்கலாம். ஆனால் நாமக்கல் சைடில் எல்லாமே சுடுவாங்க, கலப்பூர் சைடில் சுடுவாங்க. எனக்கு தெரில இந்த பக்கம் திருப்பூர் பக்கம் எப்படின்ட்டு. இங்கே ஒரு சிலது வேறு மாதிரி தான் இருக்குது. எல்லா விஷயத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னு தெரியல, நமக்கும் தெரியல. நம்ம இப்போ தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இன்னமும் பால் கட்டினது சரியாகலை. நான் போக சரியாயிடும். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. புள்ள மாசமா இருந்தப்ப குட்டி கூட இருந்தப்ப பெரிய பூனையாட்டம் இருந்துச்சு. இப்போ அழகம் கூட இருக்கப்ப அழகுல தங்கச்சி மாதிரி இருக்குது. அழகம் பெரிய பூனையா இருக்கான். ஆனால் குட்டி அவன் பட்டு குட்டி போடுற வரைக்கும் அவன் உடம்பே தேராமல் இருந்துச்சு. பட்டு குட்டி போட்ட இந்த 1 மாசத்துல அழகு கொஞ்சம் உடம்பு தேர்றான். ஆனால் தேரி என்ன பிரயோஜனம்? தூங்கிக்கிட்டே கிடக்குது, வீட்டுக்குள்ளேயே கிடக்குது. பொம்பளை புள்ள மாதிரி வெளியில போய் கேர்ள் ஃப்ரெண்டை பாடுறானா பாரு, கேட்டுக்குள்ளே தான் எங்கேயாவது தூங்கும். கேர்ள் ஃப்ரெண்டை பாடுறானா பார்க்க மாட்டேங்கிறான். நைட் டைமில் வந்து வீட்டுக்குள்ளே படுத்துட்டு வச்சு நைட் நம்ம தூங்கினா வெளில தூக்கி விட மாட்டேங்கிறான். ஆனால் தூங்குறப்பே தூக்கி வெளில விட்டுருவோம். அப்பவும் தூங்குவோம். பட்டு 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 தான். சரி நான் காலையில் என்ன வச்சுக்கிறேன். நான் காலையில் என்ன வச்சு சாயங்காலமாக தலை குளிச்சுட்டு நான் காலையில் குளிச்சேன். அந்த கதவை ஒன்று இந்த கதவு நான் அந்த கதவு. சரி முடி. சரி ஓகே. வீடியோவில் எந்த அளவுக்கு கவர் ஆகிருக்கு என்னன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் வந்து நாளைக்கு ஃபுல் டே ரொட்டீன் எடுக்கலாம், நல்லாயிருக்கும். நாளைக்கு 3 பேர் புடவை கட்டுறோம், பொம்பளை பிள்ளைய மோகம். நிறைய பூ வைக்கிறோம், ரீல்ஸ் எடுக்கிறோம். தேங்காய் சுள்ளினா என்ன தங்கம்? ரீல்ஸ் எடுக்கிறோம், வீடியோ. சரி
சரி ஓகே பார்ப்போம். சரி ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ஆடி ஒன்றுக்கு தான் மருதாணி வைக்காமல் ஆடி பிறக்குது. டாட்டா பாய் பாய். ஆடி வெள்ளி ஆடி வரதெல்லாம் பிரச்சனை இல்லை, இங்கே காத்தடிக்கிறது தான் பிரச்சனை. இங்கே காத்தடிக்கிறது தான் பிரச்சனை. அது வேணா வாஸ்தவம் தான். ஆடி வரதுக்கு முன்னாடி ஆடி காற்றோட மோசமாக தான் அடிக்கும். ஆடியில் அம்மியும் நகருன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் அடிக்கும். இங்கே வீடே நகரும். ஆமாம். டாட்டா பாய் பாய். ஓகே பாய்.